ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிச்சன் க்ளீனிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கும் பண்ணுங்கள். கிச்சன் க்ளீனிங் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் கிச்சன் ஆர்கனைசிங் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு காலையில் பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறக்கூடிய அந்த ரேக்கில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டிய இருந்துச்சு. அதுக்கப்புறமா பொங்கலுக்கும் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சரவணா ஸ்டோர் வந்திருந்தோம். சரவணா ஸ்டோரில் இந்த ஷீட் வாங்கியிருந்தோம். இது நம்ம செல்ஃப் ரேக்கில் போடக்கூடிய ஷீட்டு. இது ஒரு ரோல் தாங்க வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணதில்லை. சரி, ஃபஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஈரக்கிளாத் வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்தால் போகுது, ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷீட்டு நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு எங்கள் பசங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ரேக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஒட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் காலையிலே கிச்சன் செல்ஃபில் பாத்திரம்லாம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம். இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா இந்த ஷீட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த ரேக்கில் இந்த ஷீட் போட்டுட்டு மேலே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா கிச்சனில் செராமிக் பவுல் உடஞ்சிருச்சு. அதாவது உப்பு ஜாடி உடஞ்சிருச்சு. சரி, அதை அப்படியே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 செராமிக் பவுல் வாங்கியிருந்தோம். ஒன்று உப்பு, ஒன்றில் புளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 148 ரூபீஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நாங்கள் அப்புறமா அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இருக்கிறதுக்கு ஈஸியாக நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செராமிக் பவுல் வச்சுட்டு அப்புறமா டீ தூள், சுகர் எல்லாமே வச்சுருந்தேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா இதில் க்ராசரி ஐட்டம்ஸ் நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பேன். இதில் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹெல்த் மிக்ஸு, கோதுமை மாவு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன், எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரேக்கில் க்ராசரி ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் நம்ம நிறைய வாங்கியிருந்தோம் அப்படின்னா இங்கே பெரிய பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். கீழே மிக்சிலாம் வச்சுருக்கேன். இது ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறனால கீழே பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே தேங்காய், அதுக்கப்புறமா மண் சட்டி, அதுக்கப்புறமா அம்மி, ஒரு சின்ன அம்மி எல்லாமே கீழே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இவ்வளோ தாங்க. நான் தேவையில்லாதது எதுவுமே வச்சுருப்பேன். நமக்கு எது அப்போ தேவையோ அது மட்டும் தான் நீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.